Hello aspirants, welcome to my YouTube channel V2 Labasna. இன்னைக்கு டே 11 ஆஃப் 240 days சேலஞ்ச். டெய்லி 15 சிசேட் கொஷின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோன்றது தான் நம்ம சேனலோட இப்போதைக்கு இருக்க டார்கெட்டு. நேற்று நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு 11வது நாள். இப்போ வந்து நம்ம ஒரு சிங்கிள் டாபிக் எடுத்து அதிலிருந்து நம்ம சம்ஸ் எடுத்து போடலாம் அப்படின்னு சொன்னேன். அது எதுக்கு நான் சொன்னேன்னா, என்னோடய சீனியர்னு சொல்லலாம். அவர் வந்து டிஎன்பிசியில் வந்து அதில் அந்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் டிஎன்பிசியில் ஒர்க் அவுட் ஷீட்டுன்னு ஒரு இதை வந்து கொடுத்துருந்தாரு. சரி அதை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக ரொம்ப பேசிக் சம்ஸாக இருக்குது. ஏன் தான் எடுத்தணும்னு ஆயிடுச்சு. நம்பர் சிஸ்டத்துலேருந்து தான் எல்லா சம்ஸும். இப்போ இன்றைக்கி ஒரு 20 சம்ஸ் 19 சம்ஸ் கிட்ட போட்டிருப்பேன். எல்லாம் ஒரே ஃபார்மேட் ஆஃப் சம்ஸ் தான். ஒரு 5 to 10 days வந்து அந்த ஒர்க் ஷீட் வச்சு தான் நான் பேசிக் சம்ஸை தான் போடலான்னு இருக்கேன். இது இந்த ஃபுல்லாகவே அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஜாமெட்ரிக் ஃபுல்லாகவே அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் பேஸ் பண்ணியான சம்ஸ் தான் இன்றைக்கி போட்டிருக்குது. வாங்க சம்குள்ளே போகலாம். ஒரு 10 days இந்த மாதிரி தான் இருக்கும். அவர் கொடுத்துருக்குற ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஒர்க் ஷீட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் கொஞ்சம் சீக்கிரம் அந்த ஒர்க் ஷீட்ஸை முடித்து போக பார்க்கலாம். அதான் நான் இன்னும் ட்ரை பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, இஃப் 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube இஸ் ஈக்குவல் டு கே டாட் கே கியூப் இஸ் ஈக்குவல் டு அந்த சம் பண்ணி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா சம்முமே எந்த மாதிரி இருக்கும்னா, இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். n இன்ட்டு n ப்ளஸ் 1/2. அது வெறும் இந்த ஃபார்மேட்டில் இந்த ஃபார்முலா வச்சு தான் மொத்த சம்ஸுமே மூவ் ஆகும். இது சிம்பிள் நம்பர் சிம்பிளாக கொடுத்துருக்கிறதுனால நான் சிம்பிளாக எடுத்து முடிச்சிட்டேன். சிம்பிளாக மீன்ஸ் மொத்தத்தையும் ஆட் பண்ணியே நான் போட்டு முடிச்சிட்டேன். இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்னு சொல்லலாம். இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா வந்து க்யூபுக்கான ஃபார்முலா. n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 ஹோல் பவர் ஸ்கொயர் போடுறது க்யூபுக்கான ஃபார்முலா. இங்கே கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த இதுக்கான ஃபார்முலா. நம்ம n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 அது வந்து நார்மல் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 டாட் கே அந்த இதுக்கு வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். இந்த ஸ்கொயரை வந்து நம்ம இந்த சைடு எடுத்துன்னு வந்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4356 அதுக்கு ஸ்கொயர் எடுத்து அந்த வேல்யூ வந்து நார்மல் இதுக்கான டேர்முக்கான வேல்யூ. அதிலேருந்து நம்ம எஸ்என் வச்சு சம் ஆஃப் எஸ்என் இல்லை கே நெக்ஸ்ட் நான் போகும்போது ஒரு சம்மாக இதுக்கு ரிலேட்டடாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் சம் வந்து பேசிக்காக நான் கன்வென்ஷனல் மெத்தட் மாதிரி ஆட் பண்ணி போட்டு வர மாதிரி ஆன்சர் வச்சுருக்கேன். ஆன்சர் 11. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி வந்து போடுற ஆன்சர் தான் இது. நார்மலாக நான் கவுண்ட் பண்ணி எல்லாம் போட்டேன். கவுண்ட் பண்ணி போட்டதுக்கு ஆன்சர் வந்துச்சு. நான் அங்கே மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூன்ட்டு. ஸ்கொயர் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த நார்மல் ஃபார்மேட்டுக்கு வரும் ஆன்சர். n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 வந்து நம்ம ஸ்கொயர் இந்த சைடு எடுத்துகிட்டோம் 120 தான் நார்மலுக்கான டோட்டல். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா ஆன்சர் வரும். அது வந்து 14,218. இங்கே பார்த்தீங்களா, இங்கே போட்டிருப்பேன். அவ்வளோதான். இதே மாதிரி தான் இருக்கிற எல்லா சம்முமே இருக்கும். ஸோ நம்ம இங்கே நான் ஃபார்முலாஸ் கொடுத்துக்க பார்த்தீங்க, சம் ஆஃப் கியூப் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், இது ரெண்டுத்துக்கும் நம்ம போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கேவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னும் போது நான் அந்த இடத்துல வந்து கேவையே நான் போட்டு சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஃபார்முலா வந்து க்யூபுக்கான ஃபார்முலான்றதுனால க்யூபுக்கான ஃபார்முலா போட்டு கேவை போட்டு அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஸ்கொயரை வந்து இந்த சைடு எடுத்து ஸ்கொயர் ரூட் ஆகும். அதுக்கான ஆன்சர் இது. அதுக்கப்புறம் கே இந்த சைடு வந்துடும். கேலேருந்து நம்ம அந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இருக்குல்ல, நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லலாம் இப்படி படிச்சிருப்போம். அந்த மெத்தட் வச்சு நான் ஃபர்தராக மூவ் பண்ணேன். இந்த இதை வந்து ஸ்ப்ளிட்டப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஃபேக்டரைசேஷன் போட்டு நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்க நியரஸ்ட் வேல்யூஸ் தானே, நியர் 1 தானே, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே வந்து k - 20 is equal to 0, k is equal to 20. இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஆகிடும், அதனால் 20 இது வருது.
இப்போ 20 வந்து அந்த கீழே போட்டு நம்ம ஃபுல்லாக பண்ணும்போது இந்த வேல்யூ கிடச்சிரும் உங்களுக்கு ப்ரூஃப்கோசரம். இந்த மாதிரி தான் நம்ம போடணும் இந்த சம்மு. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி எண்ணுக்குன்னு வரும்போது நம்ம ரொம்ப வந்து போட்டு குழப்பிக்க வேணாம். நான் ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட்டாக தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன் இந்த மெத்தடு. நம்ம வந்து இந்த மேலே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஃபேக்டரைசேஷன் மெத்தடு. அதே மாதிரி தான் நம்ம சம் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும், சம் ஆஃப் என் நம்பர்ஸ்ன்னு. 2 டைப் ஆஃப் ஃபார்முலா, சம் ஆஃப் என் நம்பர்ஸ் n இன்ட்டு a ப்ளஸ் l/2. இது வந்து எல் இருந்துச்சுன்னா, எல் தெரிஞ்சால் யூஸ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. எல் சப்போஸ் தெரியலனா Sn is equal to n/2 இன்ட்டு ப்ராக்கெட் ஆஃப் 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. டி வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா T2 மைனஸ் T1 வச்சு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். மீதி ப்ராசஸ் எல்லாம் இருக்கிற வேல்யூஸ் இருக்கிற சம் ஆஃப் நம்பர்ஸ் வந்து 666 எஸ்என்னை வந்து இங்கே போட்டுட்டு சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அதுதான் அது. அதில் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து பேசிக்ஸ் கேல்குலேஷன் மெத்தட் மாதிரி போகும்போது இங்கே நம்மளுக்கு வந்து இந்த டேர்ம் கிடச்சிரும், இந்த ஃபார்மேட்டில் வந்துடும். இதே நாம் இந்த மாதிரி போடுறத வந்து நாம் இந்த ஃபார்மேட்டில் கூட போடலாம். அங்கே வெறும் இங்கே க்யூப் கொடுக்கலன்றதுனால நம்ம ஹோல் ஸ்கொயர் போடாமல் ஃபர்தராக பண்ண வேண்டியது தான். இந்த ஃபார்மேட்டை அது கூட மேட்ச் ஆகிக்கும் பாருங்கள். இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம். உங்களுக்கு எந்த மெத்தடு வந்து இது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் போகலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சு போகிறதே ஈஸி தான். எனக்கு இந்த ஃபார்முலா வந்து லாஸ்ட்டாக தான் கிடச்சிச்சு. எனக்கு அது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. நான் வந்து என்னோடய நோட்ஸ் வச்சு போட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். லாஸ்ட்டாக கிடச்சதுனால அதுக்கப்புறம் நான் இருக்கிற எல்லா சம்ஸுமே நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் இதே ஃபார்முலா வச்சு. உங்களுக்கு ஆன்சர் வந்து 36 கிடைக்கும். இது வந்து ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணியே போட்டேன். ஸ்கொயர் பண்ணி அதை ஆட் பண்ணி போட்டேன். ஸ்கொயருக்கு வந்து எனக்கு ஷார்ட்கட் கிடைக்கல. உங்களுக்கு சப்போஸ் யாருக்குன்னா இதுக்கான ஷார்ட்கட் கிடைச்சிச்சின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நானும் போய் தேடி பார்க்குறேன். நான் வெறும் சும்மா ஆட் பண்ணியே தான் போட்டேன். ஆட் பண்ணிட்டு அப்படியே விட்டேனா? இன்னும் கவுண்ட் பண்ணிங்க ஏதில் போல, சாரி. எல்லா கொஷினும் தேடினேன், எல்லாம் முடிச்சிட்டேன் நான்ட்டு. இது ஒர்க் அவுட் பண்ணி யார் வச்சுட்டுக்கிறேன்னா ஃபோன் கால் வந்துடுச்சு, நான் அதை கவுண்ட் பண்ணுறது மறந்துட்டேன் போல். அடுத்த சம் போயிட்டேன் போல். எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி பண்ணிட்டேங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் நான் பெருசாக பண்ணல. இங்கே சம் ஆஃப்ன்றது கொடுக்கறதுனால வேணால் இந்த ஃபார்முலா வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். a + l/2 இதை வச்சு நம்ம போட்டோன்னா 20 அப்போ கூட ஸ்கொயர் ரெண்டுத்தோட ஸ்கொயர் வேல்யூ எடுத்து போட்டு பார்க்கலாம். 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 26, 27, 28, 28. வருதா இல்லையா? வரலை. இந்த டைப் ஆஃப் இதில் வரலை. சரி, நான் செக் பண்ணி சொல்கிறேன் இந்த சம் எப்படி ஸ்கொயரில் வருது அப்படின்ட்டு. சம் ஆஃப் கேட்குறாங்க. சரி, நான் இந்த சம் வந்து சண்டே போடுற மாதிரி பார்த்துக்கலாம். இது பேசிக் சிம்பிள் ஸ்கொயர் தான். நான் ஆட் பண்ணி தான் போட்டேன், பெருசாக வேறு எதுவும் நான் ட்ரை பண்ணல. இதில் ஸ்கொயர் சம்ஸு எல்லாத்தையும் ஸ்கொயர் எடுத்து ஆட் பண்ணால் டப்புன்னு முடிஞ்சிச்சு. பெருசாக இதில் போட்டு இது பண்ணிக்கல. இந்த சம் எதாவது சொன்னல 2 ஃபார்முலா இருக்குது. நான் 2 ஃபார்முலா சொன்னல. எஸ்என்னுக்கு வந்து சம் ஆஃப் ஃபைன் சம் ஆஃப் 3 + 5 + 7 + ... 71. ஃபஸ்ட் டேர்ம் ஏக்கு வந்து 3, லாஸ்ட் டேர்முக்கு வந்து 71, டிஃப்ரென்ஸ் வந்து 2. அது இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். அப்படி
பட் ஆனால் n வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு n L minus a by d plus 1 இந்த ஃபார்முலா போட்டு நீங்கள் நடுவில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கிறதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும். n வந்து 35 இருக்குது, அந்த 35 நீங்கள் போட்டு இங்கே கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தான் மற்றதெல்லாம் நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா n தான் இல்லை, என்ன கண்டுபிடிச்சி மீதியெல்லாம் கிவனில் நீங்கள் பார்த்தலாம், அதுலேருந்து எடுத்து எழுதிக்கலாம். இதோ இந்த கே சம் வந்துச்சு, க்யூப் சம் வந்துச்சு. இந்த இது ஃபார்மேட் வந்து இந்த ஃபார்முலா இது அதை பண்ணால் இந்த வேல்யூ வருது. இதை நம்ம ஸ்கொயர் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா 210, அதுதான் இதுக்கான வேல்யூன்றாங்க. அவ்வளோதான் இந்த சம்மே. இது ஸ்கொயர், இதையும் நான் ஆட் பண்ணி தான் போட்டேன். ஸ்கொயருக்கு வந்து எனக்கு ஷார்ட்கட்டு ஃபார்முலா மெத்தட் தெரில, அதனால் நான் ஸ்கொயர் மட்டும் எல்லாமே ஆட் பண்ணி தான் போட்டேன். க்யூபுக்கே கடைசியாக ரொம்ப நேரம் கழிச்சு தான் எனக்கு கிடச்சிச்சு. செஸ் போர்டில் வந்து எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து n × n + 1 × 2n + 1 / 6, n × n + 1 × 2n + 1 / 6. இதில் வந்து இந்த செஸ் போர்டு வந்து 8 × 8 கிரிட்டில் டைப்பில் இருக்கும். அதனால் n வந்து 8 எடுத்துக்கணும். n = 8. n வந்து இதில் அப்ளை பண்ணி ஃபர்தராக கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 204 வந்து ஸ்கொயர்ஸ் வந்து செஸ் போர்டில் இருக்குதுன்னு தெரியும். அதே இன்னொரு கன்வென்ஷனல் மெத்தட் வந்து 8லேருந்து அதோட ஸ்கொயர்ஸை ரெடியூஸ் பண்ணின்னு வந்து அதை ஆட் பண்ணிங்கனாலும் 204 கிடைக்கும். அந்த மாதிரியும் நான் பார்த்தேன். அப்புறம் இது அதே டைப் ஆஃப் சம் தான். இப்போ வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துட்டு சம் ஆஃப் க்யூப் நம்பர்ஸை வந்து க்யூப் நம்பர்ஸோட இதை கேட்குறாங்க, வேல்யூஸு. ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா n × n + 1/2க்கு தான் 55. அப்போ ரெண்டுத்தையும் ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணும்போது அதோட வேல்யூ இதிலேருந்து நம்ம ஸ்கொயர் எடுத்து தானே ப்ராசஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இதில் இது ஸ்கொயர் பண்ணோன்னா நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிரும். இது சம் ஆஃப் த நம்பர்ஸ் கிவன் நம்பர்ஸ்னும் போது ஃபார்முலா தாங்க இது ஃபுல்லாக. இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோன்னா n கண்டுபிடிச்சிட்டு அது n வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை. இதில் ஃபஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கொடுத்துருக்காங்க, அதனால தான் இந்த ஃபார்முலா. நம்ம லாஸ்ட் டேர்ம் கொடுக்கலின்னா நாங்கள் சொல்லியிருக்கல n/2 × 2a + n - 1 × d. இதை வச்சு தான் நம்ம போட வேண்டியதாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதுவுமே அதே டைப் ஆஃப் சம் தான். சம் ஆஃப் த நம்பர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிட்டு என்ன இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும். எல்லாம் ஒரே ஃபார்மேட் ஆஃப் சம் தான், ரிப்பீட்டடாக வருது. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இந்த சம் என்னன்னா இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து டேர்ம் 40th டேர்மில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1, செகண்ட் டேர்ம் வந்து 3. அதே மாதிரி 40th டேர்ம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சா தான் சம் வந்து ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். அதுக்கு என்னென்னா tn = a + n - 1 × d. இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம 40th டேர்ம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த 40th டேர்ம் தான் லாஸ்ட் டேர்ம் L. அதை வச்சு சம் ஆஃப் த இது தானே கேட்குறாங்க, அதுக்கு சம் ஆஃப் த ஃபார்முலாஸ் இருக்குல்ல a × L, அதை வச்சு நம்ம ஆன்சர் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னா அந்த பேசிக் அந்த ஃபார்முலா சொன்னோம்ல n × n + 1/2 to the power square, அதை வச்சு போடுறது தான். இவங்க நேச்சுரல் நம்பர்ஸோட இது எவ்வளோ இருக்கும் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட சம்மை நாம் கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நாம் மீதி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு சம்மை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 91ன்ட்டு. அப்போ லாஸ்ட் டேர்ம் வந்து தெரிலன்றதுனால லாஸ்ட் டேர்ம் இல்லாத ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, Sn = n/2 × 2a + n - 1 × d. அந்த ஃபார்முலா வச்சு சம்மை வந்து ஃபர்தராக மூவ் பண்ணும்போது n வந்து இந்த ஈக்குவேஷன் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் வந்து கிடைக்கும். அதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணி அதை நம்ம ஆன்சர் எடுத்து போட்டுடலாம். சப்போஸ் ஃபேக்டரைசேஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா நியர்பை ஆப்ஷனில் இருக்கிற வேல்யூ வச்சு நீங்கள் எடுத்து போட்டுருங்க பெஸ்ட்டு. எனக்கு இந்த இடத்துல ஃபேக்டரைசேஷன் கொஞ்சம் குழம்புச்சு. அதுக்கப்புறம் ஆப்ஷன் எடுத்து ஆப்ஷனில் இருக்கிற நியர்பை வேல்யூஸ் வச்சு நான் சப்ஸ்டியூட் பண்ணேன், ஆன்சர் கிடச்சிடுச்சு. அவ்வளோதான்.
இந்த சம் கே கே வந்து அதாவது 2 இது கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபார்முலா இருக்குல்ல n இன்ட்டு n + 1/2 அதை வச்சே நம்ம போட்டுடலாம். ரொம்ப பெருசு இல்லை. அவன் வந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து சம் ஆஃப் கியூப் நேச்சுரல் நம்பர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸ்கொயர் ஆன் போத் சைடு நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். மற்ற ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எல்லாம் வேணாம். எனக்கு வந்து இது தெரியாத போது இந்த இது போட்டு நான் போட்டேன். இப்போ இந்த மெத்தட் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த சைடில் நான் எழுதி வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது யூபிஎஸ்சியில் இல்லைனாலும் மற்ற இதில் வந்து நிறைய இதை ரிலேட்டடாக கேட்குறாங்க போல். பட் ஆனால் யூபிஎஸ்சிலையுமே ஃபர்தராக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நம்பர் சிஸ்டமில் வந்து வருஷம் நிறைய கொஷின்ஸ் வருது. இந்த ஃபார்மேட்டை வச்சு எதனா புதுசாக இனோவேட்டிவாக எதனா கொஷின் கேட்டாலும் கேட்பாங்க. இதுவும் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான். பட் ஆனால் இந்த ஒர்க் அவுட் சீரீஸை வந்து நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிடுவேன். நாளன்னைக்கு கொஞ்சம் இந்த ஒரு வாரத்துக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள் சம்ஸ் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்த வாரம் வந்து நான் இதுக்கு போகலான்னு இருக்கேன். அது மறுபடியும் பழைய மாதிரி மிக்ஸ்டு மாடலுக்கு போகலான்னு இருக்கேன். இந்த சம்மும் அதே ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் போடணும். அப்ளை பண்ணிங்கன்னா சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு வந்து இது கே இருக்குது கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு கே. அதே இதுக்கு நம்ம எடுக்கும்போது ஸ்கொயர் தானே வரும். ஸ்கொயர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கே ஸ்கொயர் தான் ஆன்சர். மேலே வந்து இதுக்கு முன்னாடி செஸ் போர்டு ரிலேட்டடாக அது ஸ்கொயர் ஆஃப் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு கேட்டாங்க. இவங்க வந்து எத்தனை இது ரெக்டாங்கிள் வந்து எத்தனை இருக்குது, ஹவு மெனி ரெக்டாங்கிள்ஸ் அப்படின்னு கேட்கும்போது கிரிட்டு வந்து 8x8 கிரிட்டு, n வந்து 8ன்னு எடுத்துக்கிறாங்க. இது வந்து அந்த ரெக்டாங்கிள் வந்து 2 ஸ்கொயரை சேர்த்து தான் ரெக்டாங்கிள்னும் போது இந்த ஃபார்முலா வச்சு போட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுவே ஹவு மெனி ஸ்கொயர்ஸ்ன்னு கண்டுபிடிக்கும் போது நம்ம கேட்கும் போது செஸ் போர்டில் n × n + 1 × 2n + 1/6 இது வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு இன் செஸ் போர்டு. இவங்க வந்து ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, அவ்வளோதான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் வந்து கேளுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.